நீங்க இந்த கண்டத்துக்கு மேல தான் உண்மையாலுமே நடக்கக்கூடிய மாறுதல் அப்படிங்கிற அந்த ம். வார்த்தைய பயன்படுத்தினீங்க. அது அது என்னது அது? ரொம்ப எளிமை. இப்போ கண்டத்துக்கு மேல தான் சன்மார்க்க அனுபவங்கள் நிகழும் அப்டின்னா, இப்போ தலைக்கு கீழ இருக்கிறத நம்ம வந்து ஒரு பாகமாவும், தலைக்கு மேல இருக்கிறத இப்போ இன்கேஸ் நம்ம உடம்புல கை, கால் இதுல எது வெட்டப்பட்டாலும் நம்மளால வாழ முடியும். தலை வெட்டப்பட்டா வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா, நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸே மேல தான் இருக்கு. அததான் வள்ளலாரும் சொல்றாரு. நீங்க வந்து உங்களோட தலைக்குள்ள சிரசுக்குள்ள புகுந்துக்கங்க. ம். அதுக்கப்புறம் மாயாஜாலங்கள் நிகழும் அப்படிங்கிறது உண்மையான வார்த்தை. நம்ம எண்கோண சபையுமே அப்படிதானே அமைச்சிருக்காரு. நம்ம சிரசோட வடிவம் தான் இந்த எண்கோண சபையே. அவரு ம். காரணம் இல்லாம அத அமைச்சிருக்க மாட்டாரு இல்லைங்களா? ஏன்னா, ம். உன் தலைக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. புருவ மத்திக்குள்ள நீங்க போங்க. அருட்பெரும் ஜோதி உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அதுதான் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்க மெயினான இடத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் உண்மையான விஷயங்கள் நிகழும்னு சொல்றாரு இந்த இடத்துல. ம். ம். இப்போ அப்படி தலைக்குள்ள அப்படிதான் என்னதான் இருக்குன்னு அதையும் சொல்லியிருக்காரா வள்ளலார் உண்மையாலுமே? ஏன் அந்த தலைங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னாங்கன்னு? ஏன்னா, நான் ஏன் அத கேட்க வரேன்னா, திருமூலர் வந்து அவருடைய திருமந்திரத்தில சொல்றார், "எண்சாண் உடம்பிற்கு சிரசே சிரசே பிரதானம்" பிரதானம். அப்படிங்கிற ம். அந்த வார்த்தைய ம். பயன்படுத்துறார். இப்ப நீங்க சொல்றதும் அதே ஒரு ம். கூற்று தான். எல்லாம் தலையில தான் இருக்கு ம். அப்படிங்கிற மாரி. ஒரு காமன் மேனுக்கு புரியறதுக்கு ஓகே. தலை ம். இல்லாம நம்மனால வாழ முடியாது. ம். உடல்ல உறுப்புகள் இல்லைனாலும் ம். வாழலாங்கிறது. எஸ், ம். ஓகே. பட் ஒரு இந்த வாழ்க்கையில பயணிக்கக்கூடியவர்கள், இந்த ஞானம்ங்கிறத நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அது தெளிவா ஓகே. சொல்ற மாரி இருந்தா ரொம்ப நல்லாருக்கும். எளிமையா சொல்லணும் அப்டின்னா, உங்ககிட்ட நானே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம உடம்புல எத்தனையோ கிளாண்ட்ஸ் இருக்கு. அந்த கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணி மாஸ்டரா இருக்கிற கிளாண்ட் எதா இருக்கும்? பிட்யூட்டரி கிளாண்ட் அது எங்க இருக்கு? தலைக்குள்ள இருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட். ம். இந்த 2 கிளாண்ட வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த உடலுமே வந்து இயக்கம் பெறுது. ஸோ, அந்த 2 கிளாண்ட் அமைந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிரசு. அதனால தான் வந்து சிரசுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வந்து நம்ம எல்லாருமே வந்து குடுக்குறோம். இப்போ குழந்தையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையோட தலைய அமுத்தாதீங்க. இல்ல குழந்தையோட தலைய பத்திரமா பார்த்துக்கங்க. ஏன்னா, அந்த உயிர் பொருள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா, சிரசுல தான் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ கோயிலோட கருவறைக்குள்ள எப்படி இறைவன் இருக்காரு. கோயில் வந்து புனிதமானது. ஆனா, நம்ம எல்லாரும் எங்க போய் நிக்கிறோம்? கருவறையில போய் நிக்கிறோம். கருவறையில இறைவன் இல்ல அப்படின்னா, அது கோயிலா இருந்தாலும் பயனற்றது. அதே மாரி தான் நம்ம உடம்புல சிரசு. இந்த சிரசுக்குள்ள அந்த இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் இது வந்து கோயிலாவே இருக்கும். இல்ல அப்டின்னா, இது வந்து வெறும் சடமா, ஒரு சடலமா போயிரும். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து சிரசு, சிரசுன்னு திருப்பி, திருப்பி அத வந்து ஆழமா வந்து வலியுறுத்துறாங்க. இன்னும் எளிமையா சொல்லப்போனோம் அப்டின்னா வந்து நம்மளோட பிரெயின் எங்க இருக்கு? ம். சிரசுல தான் இருக்கு. ஏன்னா, இந்த பிரெயின் இருக்கனால தான் இத்தனையுமே ஃபங்ஷன் ஆகுது. உங்களுக்கு இந்த காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் என்ன குணங்களா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க இறைவனையே யோசிக்கிறோம். இப்ப நம்ம இந்த பாட்காஸ்ட் பேசுறோம். இது எங்கருந்து வருது இந்த அறிவு எல்லாமே? சிரசுக்குள்ள மூளை இருக்கு. மூளை. அதுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை, திறன், மனம் இது எல்லாமே. ஸோ எல்லாமே பேக்டான ஒரு இடம் தான் சிரசு. அதனால நீங்க உள்ள போங்க. இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு அப்டின்னா, பல வீடுகளுக்கு வந்து கரண்ட் சப்ளை ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் போய் நம்ம கரண்ட் ஆஃப் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர் மொத்தமா புடுங்கிட்டா வேல முடிஞ்சு போச்சு. ம். அந்த ம். டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்முடைய சிரசு. ம். அதனால தான் எல்லாரும் சிரசுல ஃபோக்கஸ் பண்ண சொல்றது.